ஜீவனின் அதிபதியே, உம்மை ஆராதனை செய்கிறோம். மரணத்தை ஜெயித்தவரே, உம்மை ஆராதனை செய்கின்றோம். பாதாளம் வென்றவரே, உம்மை ஆராதனை செய்கின்றோம். இந்த காலை வேளையில கர்த்தரை ஆராதிக்க வந்திருக்கிற உங்கள் யாவருக்கும் ஆண்டவரும் இரட்சகருமாயிருக்கிற இயேசு கிறிஸ்துவின் அன்பான நாமத்திலே வாழ்த்துதலை தெரிவித்துக் கொள்கிறேன். 1 கொரிந்தியரின் புத்தகம் 15ஆம் அதிகாரம் 3, 4 வாசிக்கலாம். 1 கொரிந்தியரின் புத்தகம் 15ஆம் அதிகாரம் 3. நான் அடைந்ததும் உங்களுக்கு பிரதானமாக ஒப்புவித்ததும் என்னவென்றால், கிறிஸ்துவானவர் வேத வாக்கியங்களின்படி நமது பாவங்களுக்காக மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு வேத வாக்கியங்களின்படி 3ஆம் நாளில் உயிர் தெழுந்து பின்பு கேபாவுக்கும். அருமையான ஆண்டவருடைய பிள்ளைகளே, நீங்கள் ஆராதிக்கிற தேவன் எப்படிப்பட்டவர் என்றால், அவர் உயிரோடு கூட எழுந்தவர். எங்கேயோ ஒரு இடத்திலே இந்த சம்பவம் நடக்கவில்லை. உலகம் முழுவதிலும் பார்க்கத்தக்கதாய், பேசப்படத்தக்கதாய் நடந்த ஒரு சம்பவம். உலகத்திலே மனிதனுடைய எல்லா சிருஷ்டிப்பும் தோன்றி மறைகிற ஒன்றாயிருக்கிறது. அது கடல்வாழ் ஜந்துக்களாயிருந்தாலும், அது வானத்திலே பறக்கிற பறவைகளாயிருந்தாலும், அது அருமையான மரங்களாயிருந்தாலும், எவ்வளவு வருஷமான மரமாயிருந்தாலும், 1000 வருஷம் 1500 வருஷம் அது தன் பூமியிலே தன் வேர்களை விட்டு நின்று கொண்டிருந்தாலும் அது விழுந்து போகிற ஒரு நேரம் உண்டு. இந்த உலகத்திலே மனிதனை தேவன் சிருஷ்டிப்பு, மனிதனுடைய சிருஷ்டிப்பும் தோன்றி மறைகிற ஒன்றாக இருக்கிறது. ஆனால் எல்லா சிருஷ்டிப்பை காட்டிலும் மனுஷன் விசேஷமானவன். ஏனென்றால் அவன் ஆவி, ஆத்மா, சரீரம், இந்த 3 விதமான நிலையிலே அவன் சிருஷ்டிக்கப்பட்டிருக்கிறான். நீங்கள் நாய்களை பார்க்கிறீர்கள், அது ஆவியும் சரீரமும் உடையவைகள். பறவைகளோ மிருகங்களோ எல்லாம் ஆவி உண்டு, சரீரம் உண்டு. அந்த ஆவியிலே சில அருமையான உணர்வுகளை ஆண்டவர் வைத்திருக்கிறார். நாய்க்கு தெரிகிறது தன் எஜமான் யார் என்று. நாய்க்கு தெரியும் அருமையான தான் எங்கே இருக்க வேண்டும் என்று தெரியும். உட்கார் என்றால் அது உட்காருகிறது, எழும்பென்றால் எழும்புகிறது, சத்தம் போடாதே என்றால் சத்தம் போடாமல் இருக்கிறது. பூனை அப்படிதான் இருக்கிறது சில வீடுகளில். நீங்கள் எனக்கு ரொம்ப ஆச்சரியம், நாய் தான் நான் ரொம்ப ஆச்சரியமாய் பார்த்த ஒன்று. அந்த தேசத்திலே, ஆஸ்திரேலியா தேசத்திலே நான் போகும்போது அவங்க வீட்டுல ஒரு நாய் வச்சுக்கிறாங்க. அந்த நாயை போட்டு அந்த 2 பசங்களை போட்டு அடின்னு அடிப்பாங்க. ஆனால் ஒண்ணுமே செய்யாது. எனக்கு ரொம்ப எனக்கு பயம், நம்மள திடீர்னு கட்சி நம்ம அந்நிய ஆள் இல்ல, வேற ஆள்ல கொலைக்கும். அவங்க சொல்லிட்டாங்க இது நம்ம ஆளுன்னு, அப்புறம் கொலைக்காது. ஒவ்வொரு ரகம் இருக்குதான். அவங்க வீடெல்லாம் அதிகமா பூட்ட மாட்டாங்க, அப்படியே சாத்தி போட்டு அங்கங்க போவாங்க. அதை நான் பார்த்துக்கிறோம், யாரையும் வீட்டுக்குள்ள வர விடாது. ஆனா அந்த பசங்க அடிச்சுதான் எனக்கு மறக்கவே இல்லை. போட்டு குத்துன்னு 2 பேர் சேர்ந்து குத்துனா எப்படி இருக்கும், அடிச்சா எப்படி இருக்கும், அது பாட்டுக்கு
அடி வாங்கிட்டு அப்படியே உட்கார்ந்து. அந்த ஆவியில அப்படி ஒரு உணர்வை அதற்கு கொடுத்திருக்கிறார். மனுஷன் அப்படிப்பட்டவன் அல்ல. மனுஷனுடைய சிருஷ்டிப்பு ஆச்சரியமானது. அவன் தேவனுடைய சாயலிலே உண்டாக்கப்பட்டான். தேவனுடைய சாயலிலே உண்டாக்கப்பட்டான். ஆவி, ஆத்மா, சரீரம். தேவனும் 3 விதமாக செயல்படுகிற இந்த 3க்கும் 3 தன்மை இருக்கிறது. மனுஷனுடைய சரீரம் சில வேலைகளை செய்யும், ஆவி சில வேலைகளை செய்யும், ஆத்மா சில வேலைகளை செய்யும். இதை போலதான் தெய்வம் திருத்துவமாய் கிரியை செய்கிறார். சிலர் கேட்கிறாங்க 3 தெய்வமான்னு கேட்கிறாங்க. ஒரு தெய்வம் தான். என்னங்க பரிசுத்தாவிங்கிறீங்க, இயேசுங்கிறீங்க, பிதாங்கிறீங்க, 3 கடவுளான்னு கேட்கிறாங்க. இல்ல, ஒரே ஒரு கடவுள் தான். அவர் திருத்துவமாய் செயல்படுகிற தேவனாய் இருக்கிறார். சரி, அந்த சப்ஜெக்ட் பெரிய சப்ஜெக்ட். நான் காரியத்துக்கு வருகிறேன். மனுஷன் 3 பிரிவாக இருக்கிறான். அவன் ஆத்துமா அழிவதே இல்லை, அவன் ஆவியும் அழிவதே இல்லை. சரீரம் தான். நீங்கள் பார்க்கிற இந்த சரீரத்தை சிலர் எரிக்கிறார்கள், சிலர் புதைக்கிறார்கள். டாடா குடும்பம் எல்லாம் அவங்க என்ன செய்வாங்கன்னா பறவைகளுக்கு போட்டாங்களாம். இந்த டாட்டாவை அடக்கம் பண்ணதா சொல்றாங்க. நானும் நினைச்சேன் அவரை பறவை திங்கதான் போடுவாங்கன்னு நினைச்சோம். ஏன்னா அவங்க இந்தியாவில பெரிய செல்வந்தர்கள். அருமையானவர்களே, இப்படி இந்த சரீரம் மண்ணுக்குள்ளே போகிறது, பறவைகள் திங்கிறது, எரிக்கிறது. சிலர் அந்த இந்துக்கள் சிலர் என்ன பண்ணுகிறார்கள், அந்த சரீரத்தின் சாம்பலை வைத்து பூஜை அறையிலே, வெள்ளியிலே, தங்கத்திலே அப்படி வைத்து அங்க வச்சிருக்கிறாங்க. ஆனா நீங்க எப்படி வைத்தாலும் அது சாம்பலுக்காக வைக்கப்பட்ட சரீரம் தான். மண்ணுக்காக மனிதன் பாவம் செய்ததுனால இந்த நிலைமைக்கு அவன் தள்ளப்பட்டான். அவன் பாவம் செய்ததுனால அருமையான புசிக்க வேண்டாம் என்று சொன்ன கனியை அவன் புசித்ததுனால, பாவம் அவனை ஆளுகை செய்ததுனால அவன் என்ன செய்தான்? அருமையான அவனுக்கு மரணம் வந்தது, வியாதி வந்தது, துக்கம் வந்தது, வேதனை வந்தது. அருமையான அவன் பூமியிலே மரணத்தை சந்திக்க வேண்டியதாயிருந்தது. இந்த மரணத்தின் அழிவில் இருந்து மனுஷனை விடுதலையாக்க இயேசு என்னும் ஒருவர் இந்த உலகத்திற்கு வந்தார். நீங்கள் புதிதாய் வந்தால் என்னுடைய செய்தி உங்களுக்கு மிகவும் பிரயோஜனமாய் இருக்கும் என்று நான் நம்புகிறேன், சுவாசிக்கிறேன். ஏன்னா உலகத்திலே தங்களை கடவுளை போல காண்பித்துக் கொண்டிருக்கிற ஏராளமான பேர் உண்டு, ஏராளமான பேர் உண்டு. அது நம்முடைய இந்தியா தேசத்திலே, நாம் வாழ்கிற இந்த தேசத்திலே அதிகமான பேர் உண்டு. அவர்கள் மரித்த பின்பு அவர்களை கடவுளாகவே வழிபடுகிறார்கள். சென்னைக்கும் இருக்காது. அது எந்த இடம்? அங்க ஒருத்தர் இருக்கிறார் அந்த ரோட்ல. அவர் இப்ப என்ன கூப்பிடுறாங்கன்னா அம்மான்னு கூப்பிடுறாங்க. என்னடா ஒரு ஆம்பளையாச்சே, அம்மான்னு கூப்பிடுறாங்க. அவரை வொர்ஷிப் பண்றாங்க. அவருக்கு சிலை வச்சு அவருக்கு வொர்ஷிப் பண்றாங்க. நிறைய பேரை நம்ம நாட்டுல மரித்த பின்பு கடவுளாக மாற்றி விட்டார்கள். சாகிபாபா வொர்ஷிப் பண்றாங்க. நிறைய பேரை, புத்த மதத்தை ஸ்தாபித்த புத்தரை நீங்கள் பார்த்தால் பெரிய பெரிய ஆலயங்கள் கட்டப்பட்டிருக்கிறாங்க. ஐயோ, என்ன மாதிரி கட்டியிருக்கிறான். அங்க புத்தர் இப்படியே உட்கார்ந்து இருக்கிறாங்க. புத்த சிலை பார்த்தாங்க. குருநாதர், இந்தியாவில ரிச்சஸ்ட் சர்ச் எதுனா, ரிச்சஸ்ட் கோயில் எதுனா அருமையான பஞ்சாப்ல தான் இருக்கு. ஏன்னா அது ஃபுல்லா கோல்டு கவரிங், ஏகப்பட்ட டன் கணக்கான தங்கத்தினாலே பொற்கோயில் என்று அதை அழைக்கிறார்கள். ஒரு மனுஷனுடைய சரீரம் அங்கே அடக்கம் பண்ணப்பட்டிருக்கிறது. அதை வொர்ஷிப் பண்றார் ஒரு முழு ஸ்டேட்டும். பாண்டிச்சேரி பட்டணத்திலே அரவேந்தருக்கு ஒரு கல்லறை வைத்திருக்கிறார்கள். அங்கே வொர்ஷிப் பண்றாங்க. எல்லா நாளும் திறக்க மாட்டாங்க. திறக்கிற நாள் நீங்க போய் பாத்தீங்கன்னா அது சுத்திலும் ஆட்கள். நான் கொஞ்ச நேரம் உட்கார்ந்து அதை பார்த்துட்டே வேணும். இங்க எப்படி கும்பிடுறாங்க. ஏன்னா
நம்ம கையில பைபிள் இருக்குது, பாட் புக் இருக்குது, எல்லாம் இருக்குது, மேகசின்ஸ் எல்லாம் வச்சிருக்கோம். நிறைய நம்ம கிட்ட நிறைய மெட்டீரியல்ஸ் இருக்குது கடவுளை பற்றி அறியுது. அவங்க எந்த மெட்டீரியலும் இல்ல, ஆனாலும் இப்படியே உட்கார்ந்து பேரை கேட்டு ஆச்சரியப்படும். நீங்க அந்த வெள்ளக்காரன் பேரை கேட்டு பாருங்க. பீட்டரும்பா ஒருத்தன் அந்தோனிம்பா, இல்ல வெளிநாட்டுல இருந்து வந்தவங்க. ஒருத்தன் யோவானும்பா. ஆமா, யோவான் இங்க வந்து உட்கார்ந்துருக்கான். நீ அங்க ஆசிரமத்தில் இருக்கிற அவ்வளவு எல்லாமே கிறிஸ்டியன்ஸ் தான் இருப்பாங்க அதிகமா. இந்த வெளிச்சத்தை அவர்கள் பார்க்கவில்லை. ஐயா, இந்த வெளிச்சத்தை உனக்கும் எனக்கும் கர்த்தர் வெளிப்படுத்தி இருக்கிறார். கோடான கோடி ஜனங்கள் இந்த பூமியிலே வாழ்கிறார்கள். ஆனால் இயேசுவை அறியாமலே வாழ்ந்து, இயேசுவை அறியாமலே ஜீவித்து, இயேசுவை அறியாமலே மரித்து போகிறார்கள். நிச்சய நரகத்திற்கு அவருடைய ஆத்துமா போகிறது. இளைப்பாறுதலற்ற ஒரு இடத்தை நோக்கி போகிறது. ஆத்மாவுக்கு முக்கியத்துவம் கொடுக்கிற அளவுக்கு அதிகமாய் சரீரத்துக்கு தான் மனிதன் முக்கியத்துவம் கொடுக்கிறான். அழிந்து போகிற இந்த சரீரத்துக்கு என்ன பவுடர், எவ்வளவு செண்டு. ஐயோ, நீங்க செண்டெல்லாம் போய் விலை கேட்டீங்கன்னா ஒரு செண்டு அருமையான 15,000 20,000 சோப்பு, காஸ்ட்லி சோப்பு, காஸ்ட்லி ட்ரெஸ். அதுல வேற பணக்காரன் சில தங்கத்தை அப்படியே கட்டி 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 கழுத்துல எல்லாம் தொங்க போட்டு நடக்கிறாங்க. அருமையான இந்த சரீரத்துக்காக மனிதன் செலவு பண்ணுகிற, நீங்கள் சம்பாதிக்கிற சம்பாதித்துல அதிகமா எதற்கு செலவு பண்ணுகிறீர்கள் என்றால் இந்த சரீரத்துக்கு தான் செலவு பண்ணுகிறீர்கள். சரீரத்துக்கு தான் செலவு பண்றீங்க. என்னதான் மரண இது எல்லாம் பேசினாலும் ஏன் சில சமயம் வந்து கேட்பாங்க, பாஸ்டர் மோதிரம் போட்டுக்கார அந்த பிரதரு கை வீங்கி போச்சு, சோப்பை வச்சு உருவி உருவி பார்த்தேன், விட்டுலாமான்னு கேட்டேன். விட்டுலான்னு கேட்பாங்க சிஸ்டம். நான் சொன்னேன், நீங்க எங்க விட்டீங்கன்னு வச்சுங்க அவங்க அங்க எடுத்துருவாங்கன்னு. அவன் அடக்கம் பண்றவன் எல்லாம் பார்ப்பான். இந்த பெந்தேகோஸ்தே டெட் பாடியை மட்டும் திறக்கவே மாட்டான். இந்த அல்லேலூயா சொல்றாங்க, என்ன மாதிரி ஆள் அங்க போய் நின்று பிரசங்கம் பண்ணா அந்த பெட்டி கிட்டே அவன் போக மாட்டான். ஏன்னா இவங்க ஒண்ணுமே வச்சிருக்க மாட்டாங்க. இதே ரோமன் கேத்தலிக்கு இன்னும் சொல்ல போனா இங்க ஒரு அது என்ன சுல்தா செத்தா நைட்டு 12 மணிக்கு உள்ள இறங்கிடுவாங்க. ஒரு 5-6 பேர் அவன் போட்டுக்கிற மோதிரம், செயின், கீனு எல்லாம் கலட்டி, சரி அதை கலட்டினா கூட பரவாயில்ல, அவன் பெட்டியே எடுத்துருவாங்க. ஏன்னா அவன் பெட்டி மட்டும் அருமையான 1 லட்சம் 1.5 லட்சம் வரும். அவன் பெட்டி மட்டும் எல்லாம் எடுத்துருவாங்க. இந்த சரீரத்துக்காக மனுஷன் ராப்பகல் பாடுபடுகிறான். கர்த்தருடைய பிள்ளையே, நீ அழியாதது உனக்குள் இருக்கிற ஆவி, அழியாதது உனக்குள் இருக்கிற ஆத்துமா. இந்த ஆத்துமா அருமையான தேவனுடைய பிள்ளைகளை மகிமையான ஒரு உயிர் செலுதலை சுதந்திரித்துக் கொள்ள போகிறது. இன்னைக்கு என்னுடைய சப்ஜெக்ட் என்னன்னா மகிமையான உயிர் செலுதல். ஏன்னா இயேசு உயிர்த்தெழுந்தாருன்னு அந்த செய்தி எல்லாருமே, அந்த டைட்டில் எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு டைட்டில் தான், மகிமையான உயிர்த்தெழுதல். நான் இயேசுவின் உயிர்த்தெழுதலை குறித்ததான சாட்சிகளை உங்களுக்கு முன்னே வைக்க விரும்புகிறேன். ஏன்னா இது தற்செயலாய் நடந்ததல்ல. நீங்க அங்க பாத்தீங்கன்னா அங்க இவங்க ஹிஸ்டரி, நான் இப்ப சொன்ன எல்லா மதங்களை ஸ்தாபித்தவங்களுடைய ஹிஸ்டரி பாத்தீங்கன்னா அருமையான கல்லறைக்குள்ளே இருக்கிறார்கள். யாரும் வெளியே வரவில்லை. எல்லாம் சிலருக்கு உயிர் செலுதலை குறித்த நம்பிக்கை எல்லாருக்கும் உண்டு. அறிஞர் அண்ணா சொல்றாரு, சந்தன பெட்டியில் தூங்குகிறான்னு ஒரு பாட்டு உண்டு. அறிஞர் அண்ணா, நான் உயிர் செல்லுவேன்னு அவர் சொல்லியிருக்கிறார். கடைசி நாளில எல்லாருக்கும் இந்த நம்பிக்கை உண்டு. ஆனால் நம்முடைய உயிர் செல்லுதல் மகிமையானது, மேன்மையானது, விலையேறப்பட்டது, விசேஷமானது. இயேசுவை போல ஒரு சாயலை நாம் தரித்துக் கொள்ள போகிறோம். அதான் அதுல இருக்கிற மகிமை. எல்லா மனுஷனும் உயிர் செல்வான். தானியேல் சொல்றார், பூமியின் தூளிலே நித்திரை பண்ணுகிறவர் சிலர் நித்திய ஜீவனுக்கும் சிலர் நித்திய நிந்தைக்கும் விழித்து எழுந்திருப்பார்கள் என்று எழுதுகிறார். சரி, நான் இப்பொழுது இயேசு கிறிஸ்துவின் உயிர் செல்லுதலின்
சாட்சியை உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். முதலாவது சாட்சி அருமையான தேவ தூதன் சொல்லுகிறான். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 28ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம், மார்க் எழுதின சுவிசேஷம் 16ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம், லூக்கா எழுதின சுவிசேஷம் 24ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். அவர் எங்கே இல்லை, அவர் இங்கே இல்லை, தாம் சொன்னபடியே உயிர்த்தெழுந்தார், தான் சொன்னபடியே உயிர்த்தெழுந்தார். கர்த்தரை வைத்த இடத்தை வந்து பாருங்கள், கர்த்தரை வைத்த இடத்தை வந்து பாருங்கள். அவர் இங்கே இல்லை, அவருடைய அருமையான சரீரம் இங்கே நீங்கள் வைத்தார்கள். ஆனால் அவர் சொன்னபடியே 3வது நாள் உயிரோடு கூட எழுந்து விட்டார். பரலோகத்தின் தூதர்கள் கல்லறையிலே வந்து அவரை தேடுகிற ஜனத்திற்கு ஒரு நல்ல செய்தியை சொன்னார்கள். என்ன செய்தி என்றால், அவர் இங்கே இல்லை, உயிர்த்தெழுந்தார். இரண்டாவது வாசிக்கலாம். யோவான் எழுதின சுவிசேஷம் 11ஆம் அதிகாரம் 11ஆம் அதிகாரம் 25ஆம் வசனம். இயேசுவை நோக்கி, நானே உயிர்த்தெழுதலும் ஜீவனுமாயிருக்கிறேன். யாரும் இந்த வார்த்தையை சொல்ல முடியாது. நானே உயிர்த்தெழுதலும் ஜீவனுமாயிருக்கிறேன். நான் அல்பாவும் ஒமேகாவும் ஆதியும் மந்தமும் முந்தினவரும் பிந்தினவருமாயிருக்கிறேன். இயேசு சொன்னார். நீங்கள் அருமையான வேதத்தை நான் கடந்த நாளில் ஒரு வேத பகுதியை உங்களுக்கு ஞாபகப்படுத்தினேன். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. கொலோசியருக்கு நிருபம் 1ஆம் அதிகாரம் 15 வாசிக்கலாம். அவர் யார் என்பதை நீங்கள் அறிந்து கொள்ளலாம். அவர் அது தரிசனமான தேவனுடைய தற்சுரூபமும் சர்வ சிருஷ்டிக்கு முந்தின பேருமானவர். ஏனென்றால் அவருக்குள் சகலமும் சிருஷ்டிக்கப்பட்டது, பரலோகத்தில் உள்ளவைகளும் பூலோகத்தில் உள்ளவைகளும் ஆகிய காணப்படுகிறவைகளும் காணப்படாதவைகளும் சகல வஸ்துக்களும் சிங்காசனங்கள் ஆனாலும் கர்த்தத்துவங்கள் ஆனாலும் துரைத்தனங்கள் ஆனாலும் அதிகாரங்கள் ஆனாலும் சகலமும் அவரை கொண்டும் அவருக்கென்றும் சிருஷ்டிக்கப்பட்டது. அவருக்கென்றுமே சிருஷ்டிக்கப்பட்டது. இதான் இயேசு கிறிஸ்துவினுடைய வரலாறு. ஹல்லேலூயா. யோவான் சொல்லுகிறான், அந்த வார்த்தை ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை மாம்சமாக பூமியில வெளிப்பட்டது. கிறிஸ்துவ மதம் 2000 வருஷத்துக்கு முன்னாடி தோன்றினது இல்ல. சில சொல்லுவாங்க கிறிஸ்துவங்க 2000 வருஷம் தோண, அவங்க அம்மா மரியா, அவங்க அப்பா யோசேப்பு, அப்பா அம்மா எல்லாம் கிடையாது அவருக்கு. பிரைஸ் தி லார்ட். அவங்க எல்லாம் ஊழியத்துல எப்படி போய் என்ன எப்படி வச்சு ஊழியம் செய்துட்டு இருக்கிறாரோ அதே போல அந்த பாத்திரங்களை கர்த்தர் தன்னுடைய மகிமையான ஊழியத்துக்கு என்று தெரிந்து கொண்டவர்கள் தான், வேற ஒண்ணும் கிடையாது. ஏன்னா பரிசுத்தாவியானவர் பரிசுத்தாவினாலே கர்ப்பம் தரிக்கப்பட்டவர்கள். ஆமென். ஹல்லேலூயா. மாம்சத்திலே இயேசு பூமிக்கு வந்திருந்தால் அவர் கடவுளாய் இருக்க முடியாது. ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை மாம்சமா இருந்தது. ஆமென். ஹல்லேலூயா. 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 நீங்க அந்த சம்பவத்தை படிச்சுன்னா உங்களுக்கு தெரியும். ஆண்டவர் சொல்லுகிறார், நான் உயிர்த்தெழுதலும் அருமையான மரித்தேன், இதோ சதா காலமும் உயிரோடு கூட இருக்கிறேன். ஹல்லேலூயா. அடுத்த சாட்சிக்கு நேராய் உங்களை கொண்டு போக விரும்புகிறேன். அப்போஸ்தலனாகிய பவுல் உயிர்த்தெழுதலை குறித்து பிரசங்கிக்கிறான். அது ஒரு வல்லமையான சாட்சி. அப்போஸ்தலர் 17ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்தை வாசிக்கலாம். அப்பொழுது எப்பிகுராரும் இஸ்மோக்கியரும் ஆகிய ஞானிகளில் சிலர் அவரோடு வாக்குவாதம் பண்ணினார்கள். சிலர், இந்த வாயாடி என்ன பேசுகிறான் என்றார்கள். சிலர், இவன் அந்நிய தேவதைகளை அறிவிக்கிறவனாக காண்கிறது என்றார்கள். இவன் இயேசுவையும் உயிர்த்தெழுதலையும் அவர்களுக்கு பிரசங்கிக்கப்பட்டான்.
உயிர்த்தெழுதலையும் பிரசங்கிக்கிறான். அதுவரையிலும் அங்கே இஸ்ரவேல் தேசத்துல என்ன பிரசங்கம் பண்ணி கொண்டிருந்தார்கள் என்றால் நியாயப்பிரமாணத்தை பிரசங்கம் பண்ணி கொண்டிருந்தார்கள். அந்த முழு தேசத்தின் மைய பொருள் நியாயப்பிரமாணமாயிருந்தது. இவன் ஒரு புது பிரசங்கம் பண்றான் பவுல். என்ன பிரசங்கம் பண்றான்னா இயேசு உயிர்த்தெழுந்தார் என்று பிரசங்கம் பண்ணுகிறான். அது ரொம்ப ஆச்சரியமான ஒரு பிரசங்கம். ஏன்னா ஏனோக்கு அருமையான நீங்கள் அவன் தேவனோடு கூட சஞ்சரித்துக் கொண்டிருந்தான், காணப்படாமல் போனான். எலியாவை தேவன் அக்கினி மயமான குதிரைகளிலே பரலோகத்திற்கு அவன் ஏறி போனான். இன்னொரு பழைய ஏற்பாட்டு ஆட்கள் நீங்க அப்படியே போனான்னு நினைச்சோன்னா நீங்க கொஞ்சம் நினைச்சிட விட இந்த சரீரத்தில் அங்க போனான்னு நினைக்கிறாங்க. டிரான்ஸ்பார்ம் அருமையான அந்த சரீரத்தில அந்த சரீரமானது மகிமை அல்லது அருமையான மறுரூபமாக்கப்பட்டு எடுத்துக்கொள்ளப்பட்டது. அந்த சரீரத்தில் எப்படிப்பட்ட மறுரூபமாக்கப்பட்ட இடம் இருந்தது என்றால் அந்த சரீரம் மறுரூபமாக்கப்பட்ட பின்பு அதற்குள்ளே பசி இருக்காது, அதற்குள்ளே தாகம் இருக்காது, அதற்குள்ளே வேதனை இருக்காது, அதற்குள்ளே துக்கம் இருக்காது. மனைவியை குறித்தோ பிள்ளையை குறித்தோ அந்த சரீரம் கவலைப்படாது. நல்ல புரியுங்க. இப்ப நீங்க என்ன கவலைப்படுறீங்க? என்னமா ஐயோ என் புள்ள பாஸ்டர், என் பொண்ணு பாஸ்டர், என் மனைவி பாஸ்டர், என் புருஷன் பாஸ்டர், நான் போறேன், அவங்க எப்படி வாழ்வாங்களோ தெரியல, அந்த துக்கத்திலே செத்து போயிருவாங்க. ஆனா இந்த சரீரம் மறுரூபமாக்கப்பட்ட சரீரம். அல்லேலூயா, அல்லேலூயா. இதுல அது இருக்காது. ஒருத்தர் வந்து கேக்குறான், ஒருத்தர் 5 கல்யாணம் பண்ணானே, யாருக்கு மனைவியா அங்க இருக்கும்போது இவங்க யாரு மனைவியா இருப்பாங்க கேக்குறான். அந்த வசனத்தை எடுத்தவங்க வாசிக்கலாம். போதகரே மத்தேயு 22ஆம் அதிகாரம் 23 இருந்து உயிர்த்தெழுதல் இல்லை என்று சாதிக்கிற சதுசேயர் அன்றைய தினம் அவரிடத்தில் வந்து, போதகரே, ஒருவன் சந்தானம் இல்லாமல் இறந்து போனால் அவனுடைய சகோதரன் அவன் மனைவியை விவாகம் பண்ணி தன் சகோதரனுக்கு சந்தானம் உண்டாக்க வேண்டும் என்று மோசே சொன்னாரே. எங்களுக்குள்ளே சகோதரர் 7 பேர் இருந்தார்கள். மூத்தவன் விவாகம் பண்ணி மரித்து சந்தானம் இல்லாததினால் தன் மனைவியை தன் சகோதரனுக்கு விட்டு விட்டு போனான். அப்படியே 2ஆம் 3ஆம் சகோதரன் முதல் 7ஆம் சகோதரன் வரைக்கும் செய்தார்கள். பின்பு எல்லாருக்கும் பின்பு அந்த ஸ்திரீயும் இறந்து போனாள். ஆகையால் உயிர்த்தெழுதலில் அவ் 7 பேரில் எவனுக்கு அவள் மனைவியா இருப்பாள்? அவர்கள் எல்லாரும் அவளை விவாகம் பண்ணி இருந்தார்களே என்று கேட்டார்கள். இயேசு அவர்களுக்கு பிரதியுத்தரமாக, நீங்கள் வேத வாக்கியங்களையும் தேவனுடைய வல்லமையையும் அறியாமல், வசனம் உங்களுக்கு தெரியல, அவனுடைய வல்லமையும் உங்களுக்கு தெரியாது, தப்பான எண்ணம் கொள்ளுகிறீர்கள். தப்பான ஒரு எண்ணத்தை நீங்கள் வைத்திருக்கிறீர்கள். உயிர்த்தெழுதலில் கொள்வனையும் கொடுப்பனையும் இல்லை, அவர்கள் பரலோகத்திலே தேவதூதரை போல, பரலோகத்திலே தேவதூதர்களை போல இருப்பார். ஆமென். ஒரு மறுரூபமாக்கப்பட்ட சரீரமாக்கப்பட்டது ஏனோக்கின் சரீரம். ஒரு மறுரூபமாக்கப்பட்ட சரீரமாய் மாற்றப்பட்டது எலியாவின் சரீரம். புதிய ஏற்பாட்டிலே ஒரு மனுஷனை நீங்கள் பார்க்கலாம், லாசரு. அவன் செத்து போய் 4 நாளாயிற்று. கர்த்தர் அவனை கல்லறையில் இருந்து வெளியே கொண்டு வந்தார். நீங்க நல்லா புரிஞ்சுக்கணும், அந்த சரீரம் மறுரூபமாக்கப்படவில்லை, ஹீலிங்ஸ் தான் நடந்திருக்கு, அற்புதம் தான் நடந்திருக்கிறார். அது நீங்க கொஞ்சம் புரிஞ்சுக்கணும். அவனும் கல்லறையிலிருந்து வெளியே வந்தான், இயேசுவும் புதிய ஏற்பாட்டுல 2 பேரும் தான் கல்லறையிலிருந்து வெளியே வந்தவங்க. ஆனா லாசரு மறுபடியும் செத்து அந்த கல்லறைக்குள்ளே போயிட்டான். அதுக்கு பிறகுதான் அவன் சரீரம் மறுரூபமாக்கப்பட்டது. புரிஞ்சுக்கிட்டீங்களா? இயேசு அதுக்கு பிறகு இந்த கல்லறைக்குள்ளே போகவில்லை. ஆமென். அவர் அல்பாவும் ஒமேகாவும் ஆதியும் அந்தமும் முந்தினவரும் இருக்கிறது. ஆமென். ஆண்டவருடைய உயிர்த்தெழுதல் அருமையான ஏராளமான சாட்சிகள் உண்டு. இந்த உயிர்த்தெழுதலின் சாயலில், இந்த மறுரூபமாக்கப்பட்ட ஒரு மகிமையான சாயலிலே கர்த்தர் நம்மை இணைக்கிறார். இந்த ஆழமான தரிசனம்
இந்த ஆழமான பார்வை, இந்த ஆழமான தூர பார்வைக்குள்ளே இருந்தால் பூமிக்குரிய காரியங்கள் உனக்கு மேன்மையாய் தெரியவே தெரியாது. ஆகவேதான் ஆபிரகாம் கூடாரங்களிலே குடியிருந்தான். ஆபிரகாம் the great rich man. கிரேட்னா அதுக்கு பிறகு அவனை சொல்லவே முடியாது. அவனை போல ஒரு பணக்காரன் இல்லை. அவனுடைய ஆசீர்வாதம் பூமிக்குரிய ஆசீர்வாதம் அருமையான பூமி தாங்க கூடாததாய் இருந்தது என்று எழுதப்பட்டிருக்கிறது. ஹல்லேலூயா. ஆனால் அவர்கள் பரம தரிசனமுடையவர்களாக இருந்தார்கள். எல்லா ஊழியக்காரங்களும் இந்த பூமிக்குரிய காரியங்களை தான் வச்சு அதிகமாய் பிரசங்கம் பண்றாங்க. அதுதான் ரொம்ப ஊழியத்துல கூட்டம் வருது. ஏன் கூட்டம் வருது? நம்ம ஜனங்க சிந்திக்கிறதே கிடையாது. பேய் நீங்க கிறிஸ்டின் கூட்டத்துல மட்டும்தான் ஓடுன்னு நினைக்கிறீங்க. கிராமத்துல ஒரு கிழவி விரட்டுது பேய், தெரியுமா உங்களுக்கு? பஞ்சட்ட கிழவி, கிட்ட போக முடியாது. வியாதி சுகமாகிறது பாஸ்னஸ். நான் ஒன்னும் யாரையும் குறைச்சு சொல்லல. சிக்மர்ல எவ்வளவு ஹீலிங்ஸ் நடக்கு நீங்க நினைக்கிறீங்க? டாக்டருங்க ஐசி வார்டுல எவ்வளவு ஹீலிங்ஸ் பண்றாங்கன்னு நினைக்கிறீங்க? செத்து போற ஆட்களை என்னையோ ஒண்ணு குடிச்சு அவங்க ஜீவனோடு வந்துடுறாங்க. ஆண்டுடைய கிருபைதான் இறக்கம் தான் நம்ம புரிஞ்சுக்கிறோம், இல்லைன்னு நான் சொல்லல. மனுஷன் காற்று தூக்கி கீழே வச்சுட்டு டீ குடிக்க போயிட்டு வர்ற டாக்டர் 2 மணி நேரம் அது கம்ப்யூட்டர்ல போயிட்டு இருக்குது, ஏதாவது அது போயிட்டே இருக்குது. அவங்க டீ எல்லாம் குடிச்சிட்டு இருக்கிறாங்க. என்னன்னு கேட்டீங்க, ஹார்ட் ஆபரேஷன் ஆகும். இங்க இருந்து உட்கார்ந்து இருக்கீங்க, அது ஒன்னும் ஆகாது, எல்லாம் பிக்ஸட்ல தான் இருக்கு. ஆமா, அப்படிப்பட்ட ஒரு காலத்தில் நீங்கள் வாழ்கிறீர்கள். அப்படிப்பட்ட ஒரு காலத்துல அங்க உட்கார்ந்து அந்த அம்மா ஒரு அம்மா 3 மாசமா 6 மாசமா மேல போய் உட்கார்ந்து இருக்கு. நீங்க அட்வான்ஸ் உலகத்துல வாழ்றீங்க. செல்ல எங்க வச்சு பேசுறீங்க? ஃபுல்லா ரூம பூட்டிட்டு ஒரு காத்து கூட வராது. ஆனா செல்லுக்கு மட்டும் காத்து வருது. எப்படி வருதுன்னு எனக்கே தெரியல. சொல்லுங்க சொல்லுங்க சொல்லுங்க, அவரை படுத்திருக்கிறாரு, கேட்ட கூட சொல்லு அனுப்பிச்சிடறேன், பணத்தை அனுப்பிச்சிடறேன், அந்த ஆள் தெரிஞ்சிடக்கூடாது, நான் அனுப்பிச்சிடறேன். இப்படி 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 அனுப்புறாங்க. 10,000 ரூபாய். எவ்வளவு அட்வான்ஸ் உலகத்தில் வாழ்றீங்கயா? ஒரு படம் மாதிரி போட்டுருக்குது. குடும்பங்கிறான். காய்கறி கடை, ரோட்ல வச்சிருக்கிற தள்ளுவண்டி கடையில கூட ஒண்ணு ஒட்டி வச்சுக்கிறான். எங்க இடத்துல அயன் பாக்ஸ் கடை அவனும் ஒட்டி வச்சுக்கிறான். போடுங்க, வந்துட்டு எவ்வளவு அட்வான்ஸ் உலகத்தில் நீங்க வாழ்றீங்க. நீங்க உண்மையா நான் உங்களுக்கு சொல்றேன், முதல்ல போனை நான் பார்க்கும்போது போன் பாக்குறேன், இப்படி எடுத்து எனக்கு அது எப்படி வச்சு பேசணும் தெரியாது. நான் பட்ட பாடு எனக்கு தெரியும். என் கூட ஒருத்தன் எனக்கு அந்த போனை பேச கத்து கொடுத்தான். இப்படி வச்சு பேசணும், நீ ஹலோன்னு சொல்லணும், அவங்க அப்புறம் சொல்லுவாங்க. டிவி நான் பார்த்தேன். டிவி பார்த்தா டிவி நான் நினைச்சேன் அந்த ஸ்டேஷனுக்கும் இந்த கடைக்கும் ஒயர் கனெக்ஷன் இருக்கும் போலுக்கு. ஏன்னா கரண்ட் அப்படிதானே வருது, தண்ணி அப்படிதானே வருது. அப்ப இதுக்கு ஏதோ ஒயர் கனெக்ஷன் இருக்கு. ஐயா, ஒரு சின்ன தட்டு தான் இருக்குது. அமெரிக்கால இப்ப நடக்கிற நிகழ்ச்சி செய்யும். இப்போ இனி நடக்கிற வார் எப்படி இருக்குன்னா, எல்லாம் பட்டன்ல தான் வார் நடக்கும். குறிப்பிட்ட எல்லா சேட்டலைட் வார் பண்ணும். சேட்டலைட் இந்த குறிப்பிட்ட கார்ல போயிட்டு இருக்கலாம், அவன் சேட்டலைட்ட கணக்கு வச்சு அடிக்கிறான், கரெக்டா செத்து போயிறான் காருக்குள்ள இருக்கிறான். ஏன் அமெரிக்காவுக்கு பயப்படுறான் எல்லாரும்? உலகமே ஏன் பயப்படுறான்னா, அவன் இருக்கிற அட்வான்ஸ் வேற உலகத்துல எவன்டையுமே இல்ல. ரொம்ப அட்வான்ஸா இருக்கிறான். இஸ்ரவேல் சின்ன நாடு, அதுக்கு ஏன் எல்லாம் பயப்படுவான்னா, அவன் இருக்கிற யாருக்குமே தெரியல. அடிச்சு பார்த்தா தெரியுது, ஒண்ணுமே போய் அவன் நாட்டுல விழல. அட்வான்ஸ் வேல்ல இருக்கிறீங்க. நீங்க என்ன அட்வான்ஸ் வேன்ல இருந்தாலும் ஆண்டவர் ஒரு மனுஷனை மர்வமாக்கி மகிமைக்குள்ளே கொண்டு போகிற ஒரு மேன்மையான அற்புதத்தை தேவனுடைய பிள்ளைகளுக்கு கர்த்தர் வைத்திருக்கிறோம். கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். ஹல்லேலூயா. ஐயா,
இந்த பலவீனமான சரீரம், இந்த தாகமுள்ள சரீரம், இந்த பாட அனுபவிக்கிற சரீரம், இந்த பாட அனுபவிக்கிற மனுஷன் இயேசுவின் சரீரத்தை போல இணைக்கப்படுகிறான். நீங்கள் ஒரு வசனத்தை வாசிக்கலாம். ரோமருக்கு எழுதின நிருபம் 6ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தை வாசிக்கலாம். ஆதலால் அவருடைய மரணத்தின் சாயலில் நாம் இணைக்கப்பட்டவர்கள் ஆனால் அவர் உயிர்த்தெழுதலின் சாயலிலும் இணைக்கப்பட்டிருப்போம். இன்னொரு வாசிக்கலாம். ஆதலால் அவருடைய மரணத்தின் சாயலில் நாம் இணைக்கப்பட்டவர்களானால் அவர் உயிர்த்தெழுதலின் சாயலிலும் அவருடைய உயிர்த்தெழுதலின் சாயலிலும் இணைக்கப்பட்டிருப்போம். இப்ப நம்ம ஞானஸ்தானத்துல பழைய மனுஷனை அடக்கம் பண்ணி புதிய மனுஷனை நாம் வந்துட்டோம். இயேசுவின் சாயலை நாம் தரித்தவர்களாய் மாறிவிட்டோம். இது ரொம்ப முக்கியமான சப்ஜெக்ட். தேவனுடைய சாயலிலே நாம் இணைக்கப்பட்டிருக்கிறோம். அப்போ நம்ம இப்ப யாரு மாறி இருக்கிறோம்? இயேசுவை மாறி இருக்கோம். அவர் சாயல் நமக்குள்ள வந்து. அப்படி யாராவது இருக்கிறாங்களாயா? யாராவது இருக்கிறாங்களா? சண்டை போடுறோம், திட்டுறோம், கோவப்படுறோம், கண்ணு அன்னைக்கு எப்படி உருட்டணுமோ அதே மாதிரி உருட்டுறோம், இதெல்லாம் சொல்லிட்டே இருக்கிறோம். சண்டை போடணும்னா அந்த குறிப்பிட்ட ஆளை கொண்டு நிறுத்திட்டா சண்டை போடலாம். ஐயோ வாயே மூடாவே மூடா. எல்லாம் ஏன் இப்படி இருக்குது? இவங்க ஞானஸ்தானம் தானே எடுத்தாங்க, இவங்க சர்ச்சுக்கு தானே போறாங்க, இவங்க அபிஷேகம் தானே பெற்றுக்கிறாங்க, இவங்க ஆராதனைக்கு தானே போறாங்க. சுவாபங்களிலே பெரிய மாற்றம் இல்லையா? சுவாபங்களிலே மாற்றம் இல்லை. நல்லா புரிஞ்சுங்க. குழந்தை வயிற்றுல இருக்குது. நீங்க எல்லாம் வயிற்றுல தான் இருந்தீங்க. 9வது மாசத்துல ஸ்கேன் எடுத்து பார்த்தா அதுக்கு கை இருக்கும், கால் இருக்கும், மூக்கு இருக்கும், கண்ணு இருக்கும், எல்லாமே இருக்கும். குழந்தை பிறந்த உடனே உங்க அப்பா மாதிரி பிறந்திருக்கடா, அம்மா மாதிரி பிறந்திருக்கடா, உங்க கண்ணை பாருடா, உங்க பாட்டி மாதிரி இருக்கடா, உங்க தாத்தா மாதிரி இருக்கடா, இப்படிலாம் சொல்லிட்டு இருப்பாங்க. நான் பார்த்திருக்கிறேன். அத போலதான் நீங்க இயேசுவை ஏற்றுக்கொள்ளும் போது தாத்தா போல பாட்டி போலதான் இருக்கிறீங்க. அது வளர்ச்சி அடையணும், அது மறுரூபமாக்கப்படணும். சரீரமா இருக்கட்டும், ஆவியாட்டும். கை 10 வயசுல ரொம்ப வளர்ந்து போச்சு. ஐயோ என்ன நட, என்ன பேச்சு, என்ன ஸ்டைலு. அப்படி இந்த பையன் சொல்றான் அவளை பார்த்து, உனக்காகவே நான் வாழ்ந்து சாக போறேங்க. இந்த பொண்ணு சொல்லுது, ஒன்னு இல்லைன்னா நான் செத்தே போயிருவேன். இந்த மாற்றம் எல்லாம் வளர்ச்சி அடையும் போது வந்திருக்கிறது. அதே போலதான் நீங்கள் ஞானஸ்தானம் எடுக்கும் போது தேவ சாயல் உங்களுக்குள்ளே வந்தது. அதனுடைய தன்மை எப்படி இருந்தது என்றால் குழந்தை போல இருக்கிறது. நான் சொல்ல புரியுதுங்களா உங்களுக்கு? இயேசுவை போல இருந்து எவனா சண்டை போடுவானாயா? இயேசுவை போல இருக்கிறவங்க பிரச்சனை கொடுப்பாங்களாயா? இயேசுவை போல இருக்கிறவங்க பேசுவாங்களாயா? என்னையும் சேர்த்தான்னு சொல்றேன். இயேசுவை போல இருக்கிறவங்க அருமையான கோல் சொல்லுவாங்களாயா? இயேசுவை போல இருக்கிறவங்க எல்லாம் ஏதாவது சொல்லுவாங்களாயா? அப்ப ஏன் அப்படி இல்லை? இன்னும் வளரணும். அருமையான நீங்கள் வளர வேண்டும், நீங்கள் வளர வேண்டும். உங்களுடைய உள்ளான மனுஷன் நாளுக்கு நாள் புதிய மனுஷனை நீங்கள் தரித்துக் கொண்டீர்களே. அந்த வசனத்தை நாம் வாசிக்கலாம். புதிய மனுஷனை நீங்கள் எபேசியருக்கு நிருபம் 4ஆம் அதிகாரம் 24ஆம் வசனம். தேவனுடைய சாயலாக சிருஷ்டிக்கப்பட்ட புதிய மனுஷனை தரித்துக் கொண்டீர்கள். நீங்கள் வாசிக்கலாம். கொலோசியருக்கு நிருபம் 3ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். இவை எல்லாவற்றின் மேலும் பூரண சற்குணத்தின் கட்டாகிய அன்பை தரித்துக் கொள்ளுங்கள். நீங்க புதிய மனுஷன். எப்படிப்பட்ட மனுஷன் சொல்லுங்கயா? இயேசுவை போல் இருக்கிற மனுஷன். ஆமென். இது ஆவிலே ஒரு மாற்றம் உண்டாயிருக்கிறது, ஆத்மாவிலே ஒரு மாற்றம் உண்டாயிருக்கிறது. இப்ப நீங்க கர்த்தரை ஆராதிக்க வந்திருக்கிறீர்கள், பாடுறீங்க,
துதிக்கிறீங்க, வசனம் வாசிக்கிறீங்க. இன்னும் ஆனா சில குறைகள் நம்மிடத்துல இருக்குதான் செய்யுது. அப்படி இல்லைன்னு யாருமே சொல்ல முடியாது. ஆமென். இந்த அருமையான அந்த பகுதி இன்னும் மறுரூபமாக்கப்படவில்லை. ஆமென். நீங்க கோபப்படுறீங்கன்னா கோபமாக்கப்படுகிற இடம் மறுரூபமாக்கப்படவில்லை. பொறாமைப்படுகிற இடம் மறுரூபமாக்கப்படவில்லை. பொருளாசி உள்ள இடம் மறுரூபமாக்கப்படவில்லை. பேசுகிற இடம் பழைய பேச்சுன்னு இருக்குது, அந்த இடம் மறுரூபமாக்கப்படவில்லை. பழைய சிந்தனைகள் இன்னும் மறுரூபமாக்கப்படவில்லை. உலக ஆசை இன்னும் மாறவில்லை. உலக சிந்தை, உலக ஆசை, உலக எண்ணம் இதெல்லாம் மறுரூபமாக்கப்படவில்லை. ஆனா சில பகுதி மறுரூபமாக்கப்பட்டிருக்கிறது. உங்கள் ஆசை மறுரூபமாக்கப்பட்டது. இப்ப உங்கள்கிட்ட கேட்டா நீங்க என்ன சொல்லுவீங்க? என்ன ஆசைன்னு கேட்டா, இயேசுதான் என் ஆசை. விருப்பம் மறுரூபமாக்கப்பட்டது. உங்ககிட்ட கேட்டு உங்க விருப்பம் என்ன? கர்த்தருடைய ஆலயத்துக்கு போகணும், அவரை ஆராதிக்கணும், அவரை தேடணும், பிரசங்கம் பண்ணணும், ஊழியம் செய்யணும், கர்த்தரை நேசிக்கணும். புரிஞ்சுட்டாயா உங்களுக்கு? ஆமென். ஹல்லேலூயா. புரிஞ்சுட்டா? புரியலன்னா இந்த நெட்ல போய் மறுபடி கேளுங்க. நீங்க மருந்து குடிச்சா என்ன ஆகும்? சரீரம் ஹீல் ஆகும். இந்த சப்ஜெக்ட் நீங்க நீட் தேர்வுல கிடையாது. நீட் தேர்வுல இந்த சப்ஜெக்ட் இருக்குதா? நீங்க கோபப்படாமல் இருக்கிறதுக்கு புதுசா ஒரு அனாசின் 1 போடுங்க, 4 போடுங்க. சண்டை போடாம இருக்கிறதுக்கு தூக்க மாத்திரை ஒரு 4 போடுங்க. அப்படி ஏதாவது சப்ஜெக்ட் இருக்குதா? நீங்க உங்க எண்ணம் மறுரூபமாக்கப்பட அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, சபைதான் ஒரு மனிதனை மறுரூபத்திற்குள்ளே நடத்துகிறது. ஹல்லேலூயா. சபை மறுரூபத்திற்குள்ளே ஒரு மனுஷனை நடத்தும். இது உடனே நடக்காது. குழந்தை பிறகு ஒரு டேட் வச்சுக்கிறான், ஓட்டு போடுறதுக்கு ஒரு டேட் வச்சுக்கிறான், 18 வயசு வச்சிருக்கான். 18 வயசு இஸ்ரவேல 30 வயசு தான் அவங்க ஓட்டு போட முடியும். அவங்களுக்கு தான் உரிமை. அதான் இயேசுநாதர் கேட்பாங்க, 30 வயசு வரை அவர் காத்திருந்தாருன்னா 30 வயசு தான் அவங்க பேச உரிமை அவங்களுக்கு கொடுக்கப்படுது. ஏன்னா அவங்க சிந்திக்கிற திறனுடையவர்களாய் மாறுகிறார்கள். தேவனுடைய பிள்ளையே, உன் சீவியத்தின் பகுதிகள், உன் இருண்ட பகுதிகள், உன் மாம்சத்தின் பகுதிகள், அருமையான தேவனுடைய பிள்ளைகளை மறுரூபமாக்கப்பட வேண்டும், உருவாக்கப்பட வேண்டும். நீங்கள் எங்கே விழுந்திருக்கிறீர்கள் என்பது உங்களுக்கு தெரியும். அதுக்கு யார் ஒருத்தர் தீர்க்க தரிசனம் எல்லாம் சொல்லணும் தேவையில்லை. ஆனா சொல்றாங்க, சொல்லிட்டு போட்டோம். நானும் சொல்றேன், சொல்லிட்டு போட்டோம். காசுன்னு சொல்லிட்டு போட்டோம். நீங்க எங்கே விழுந்தீர்களோ, எங்கே நீங்கள் உடைந்திருக்கிறீர்களோ, எங்கே தகர்க்கப்பட்டிருக்கிறீர்களோ அது உங்களுக்கு தெரியும். ஆண்டவருடைய சமூகத்துல ஜெபம் பண்ண போகும்போது, முட்டி போடும்போது ஆவியானவர் சொல்றாரு, நீ சரியில்லை. இவங்க சும்மானாலும் ஒரு பிரேயர் பண்ணி தங்களை ஆட்சிக்கிறாங்க. ஒருத்தர் ஜெபம் பண்றாரு, ஆண்டவரே நான் தெரிஞ்ச செய்த பாவத்தையும் மன்னியும், தெரியாமல் செய்த பாவத்தையும் மன்னியும். அடப்பாவிகளை, தெரிஞ்சு செய்த பாவத்தை நீ சரிப்படுத்தணும், தெரியாமல் செய்த பாவம் பரவாயில்ல. தெரிஞ்சு செய்தல பாவம். ஒரு சில திட்டி இருக்கிறல, ஒருத்தர் சண்டை போட்டுக்கல, ஒருத்தரை பத்தி பேசி இருக்கிறல, அந்த ஆள்கிட்டயே நேரா போகணும். நான் உங்களை தப்பா பேசிட்டேன், என்ன மன்னிச்சிடுங்க பிரதர், என்ன மன்னிச்சுங்க பிரதர். அங்க கேட்டுட்டு மறுபடியும் இயேசுநாதர்ட்ட வந்து, ஆண்டவரே என்னை மன்னியும். இதுதாயா மறுரூபமாக்கப்பட்ட சுவாபம். உன்னை கர்த்தர் உடைத்து உருவாக்கும்படி விரும்புகிறார். நீங்க முற்றிலும் இயேசுவை போல மாறுகிறது, மறுரூபமாக்கப்படுகிறது. அதுதான் தேவனுடைய சாயல். ஒருத்தர் போன் பண்றாரு, பாஸ்டர் அவரு வந்தா நான் சபைக்கு வரமாட்டேன். சரி, அவருதான் அப்படி பண்றாருன்னு கேட்டா, 2 பேரும் போலீஸ்காரங்க. அவர் எஸ்பி, ஒரு பீஸ். இவர் போன் பண்றாரு, அந்த ஆள் வந்தா நான் வரமாட்டேன். இப்ப ரீசெண்டா ஒருத்தர் சந்திக்க போனேன், பின்மாற்றத்துல போனவங்க, அவங்க கூட நான் பேச மாட்டேன், அதனால நான் வரமாட்டேன் அப்படி போன் பண்றாங்க. என்ன அவங்க இவ்வளவு வருஷம் பிரசங்கம் பண்ணி என்ன பிரயோஜனம்? இயேசுநாதர் வந்தா கூட
உங்க ஆவி கல்லறிந்து எழும்பவே எழும்பாது. அந்த கல் அமைக்கணும், அப்படி எழும்பாது உள்ளே கடை. அவ்வளவு பகை, விரோதம், கசப்பு, வெறுப்பு. நல்லாதான் அம்மா பார்த்தா எல்லாம் நல்லாதான் பாட்டு பாடினாங்க, நல்லாதான் ஜெபம் பண்றாங்க. அந்நிய பாஷை அப்போ அரை மணி நேரம் ஒரே டக 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 டகான்னு போகுது. எல்லாம் போகுது, எல்லாம் நல்லதுதான். பார்த்தா ஊழியமா பலமா இருக்குது. ஊழியம் எல்லாம் கைப்பிரதி எடுத்தா தெரு தெருவா கொடுக்குறது எல்லாம் நல்லாதாமா இருக்கு, ஒன்னும் தவறு இல்லம்மா. ஆனா தேவ சாயலை நீ அணிந்து கொள்ள வேண்டும். தேவ சாயல் உனக்குள்ளே உருவாக வேண்டும். தேவ சாயலை நீ பெற்றுக்கொள்ள வேண்டும். ஒரு மறுரூபமாக்கப்படுகிற அனுபவம் உனக்குள்ளே வேண்டும். எப்ப தெரியும் தெரியுமா? உன்னை திட்டும் போதுதான் தெரியும். அது வரையிலும் உள்ள கிடக்கிற மனுஷன், உன்னை போல யாருமே இல்லம்மா, நீ பார்த்தா சினிமா நடிகமா இருக்கிற, நீ பார்த்தா நீ உன்னை கொண்டு போய் விட்டா உலக அலையில முதல் நீதான் வருவ, இப்படி எல்லாம் சொல்லிட்டு இருக்கிற. நீ ஒரு நாள் சொல்லு, உன் மூஞ்சி மனுஷன் பாப்பானான்னு சொல்லு, கரண்டி மூஞ்சிக்கு வரும், சோத்து கரண்டி. நீ அந்த மகிமையை விரும்பிக் கொண்டிருக்கிறாய். உனக்கு விரோதமாய் பேசும்போது எப்படி இருக்கிறாய், எப்படி இருக்க வேண்டும் என்றால் சோத்திரம் சோத்திரம் சோத்திரம், ஆமென், ஹல்லேலூயா. இதுதான் உனக்குள்ள இருக்க வேண்டும். இங்க ஒரு பிரதர் கூட்டிட்டு வந்தாரு பாருங்க, ஏசுதாஸ் ஒருத்தர் மெட்ராஸ் கூட்டு வந்தார். அவர் கூட நான் இருந்திருக்கிறேன், அவர் கூட தங்கி இருக்கிறேன். அவங்க சொல்லுவாங்க, கம்ப்ளைண்ட் எல்லாம் அவர்கிட்ட தான் சொல்ல போவாங்க. ஏன்னா ரொம்ப ஜெபம் பண்ணிட்டே இருப்பார், எப்ப பார்த்தாலும் ஜெபத்திலே இருப்பார். பிரதர் உங்ககிட்ட கொஞ்சம் சொல்லணும் பிரதர், பாஸ்டர் சரியே இல்ல பாஸ்டர். அப்படியா? சோத்திரம். பாஸ்டர் இப்படி பண்ணிட்டாரு, உங்களுக்கு தெரியாதா? அப்படியா? சோத்திரம். அடுத்தது பாஸ்டமா சரி கிடையாது. அப்படியா? சோத்திரம். இப்படி தலைவர் ஒரு ஆட்டி சோத்திரம் பண்ணிட்டே இருப்பார், ஒரு பதிலும் சொல்ல மாட்டார். இவற்றை யாராவது போய் கம்ப்ளைண்ட் பண்ணுவாங்களாயா? உட்கார வச்சு, டீ குடிங்க பிரதர், பிஸ்கட் குடிங்க பிரதர், வந்தீங்களா பிரதர், போனீங்களா பிரதர், அவன் புக் அடிச்சு உனக்கு கொடுத்துட்டு போயிடுவான். அவன் நரகத்துக்கு போறான், பின்மாற்றக்காரன். உன்னையும் நரகத்தின் பாதையை காமிச்சிட்டு போயிடுவான். இதான் நரகத்தின் பாதை. ஆமென். மகிமையான மறுரூபமாக்கப்படுகிற நீங்க ஒருத்தர் சந்திக்கும் போது சொல்லணும், பிரதர் உங்களை பற்றி ஏதாவது விஷயம் இருந்தா சொல்லுங்க, தயவு செய்து வேற காரியத்தை சொல்லாதீங்க, வேற காரியத்தை சொல்லாதீங்க பிரதர். இந்த செல்லி வந்ததுதான் நம்ம ஊழியத்துக்கு பெரிய ஆபத்து. போட்டு அது பாட்டுக்கு பேசிட்டு இருக்கிறான். ஐயா, நான் கடந்து வந்த பாதையை உங்களுக்கு சொல்லிட்டு இருக்கிறேன். தேவனுடைய பிள்ளை, கர்த்தர் உன்னை ரட்சித்ததின் நோக்கம், கர்த்தர் உன்னை அபிஷேகம் பண்ணியதன் நோக்கம், கர்த்தர் உன்னை அழைத்ததின் நோக்கம், கர்த்தர் உன் மேலே வைத்திருக்கிற கிருபையை வைத்திருக்கிற நோக்கம், கர்த்தர் உன்னை இம்மட்டும் நடத்தி வந்த நோக்கம், கர்த்தர் உனக்கு இதுவரையிலும் செய்த நன்மையின் நோக்கம் என்னவென்றால், தேவனுடைய திட்டம், தேவனுடைய நோக்கம், தேவனுடைய எதிர்பார்ப்பு என்னவென்றால், அவரை போல உன்னை மாற்ற வேண்டும் என்பதுதான். அவரை போல உன்னை உருவாக்க வேண்டும் என்பதுதான். அவரை போல உன்னை கட்டி எழுப்ப வேண்டும் என்பதுதான். வேற நோக்கம் இல்லையா, வேற நோக்கம் இல்லையா, வேற நோக்கம் ஒன்றும் இல்லை. ஆமென். தேவனுடைய சாயலில நான் நிறைய காரியம் இருக்கிறது, நான் முடிக்க போறேன். இந்த சாயலை இப்ப நீங்க ஒரு சாயலை பெற்றிருக்கிறீங்க, அதான் தேவ சாயல். உங்களுக்குள்ளே அது இருக்கிறது, உங்கள் ஆவியில் இருக்கிறது. நீங்க உருவாக்கப்பட்டுக் கொண்டே இருக்கிறீர்கள். ப்ராசஸ், அந்த ப்ராசஸ்ல நீங்க இருக்கிறீங்க. பிளட் உள்ள போனோன்னு ரெண்டு ஐவி ஒருத்தன் மயங்கி கிடக்கிறவங்க ஐவி போட்டான். நான் மயங்கினேன் உடனே அவன் கணேஷ் புதர் எதிர் வீட்டுல ஒரு அம்மா ஓடி வந்தாங்க. ஐயா அங்க மயங்கிட்டாரு, அவன் வாயில கொண்டு வந்து எனக்கு அந்த இதை கொடுத்தாங்க, இனிப்பா ஒண்ணு இருக்குமே, அது என்ன, அத வாயில கொண்டு வந்து அம்மா தள்ளுது, குளுக்கோஸ். குளுக்கோஸ்
தண்ணியை கொண்டு வந்து குடிங்கன்னு சொல்ற ஒரு இந்து அம்மா. எனக்கு ரொம்ப என் மனசு ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு. நம்ம யாருன்னு அந்த அம்மாவுக்கு தெரியாது. நம்ம இயேசுவை பிரசங்கம் பண்ற ஆளு. ஆமென். தெரியாது. அதனால நான் சொன்னேன், அம்மா உன்னை கர்த்தர் ஆசீர்வதிப்பாருன்னு சொன்னேன். தேவனுடைய பிள்ளையே, அது போன உடனே ஒரு ஜீவன் வருகிறது. அது போன உடனே புத்தி தெளிகிறது. அது போன உடனே மயக்கம் தெளிகிறது. அதை போல நீங்கள் மருவமாக்கப்பட்டிருக்கிறீர்கள். மருவமாக்கப்பட்டிருக்கிற அந்த அருமையான அனுபவத்தை பெற்றிருக்கிறீர்கள். நீங்கள் மருவமாக்கப்பட்ட அந்த பாக்கியத்தை பெற்றிருக்கிறீர்கள். இயேசுவின் சாயல் உங்களுக்குள்ளே ஒரு விதையை போல போடப்பட்டிருக்கிறது. அது வளர வேண்டும், அது இலைவிட வேண்டும், அது அருமையான காய்களை வெளிப்படுத்த வேண்டும், அது கனிகளை வெளிப்படுத்த வேண்டும். அந்த அனுபவம் எப்படி உண்டாகும் என்றால், அருமையான சபைதான் அதை செய்ய வேண்டும். 5 காரியங்கள் உங்களுடைய ஜீவியத்துல இந்த இயேசுவின் சாயலுக்குள்ளே உங்களை கொண்டு போகுது. 5 பேச முடியாது, நான் பாயிண்ட் மட்டும் சொல்லிடுறேன். 1, கர்த்தருடைய வார்த்தை ஒரு மனுஷனை மறுரூபத்திற்குள்ளே நடத்த வல்லமை உள்ளது. 2வது, அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, 2வது ஜெபம் நம்மை மறுரூபமாக்குகிற இடத்திற்கு நம்மை கொண்டு போக வல்லமை உள்ளது. 3வது, பரிசுத்த ஆவியானவர் நம்மை மறுரூபமாக்குகிற இடத்திற்கு கொண்டு போக வல்லமை உள்ளவர். 4வது, சபை ஃபெலோஷிப், அருமையான ஐக்கியம், தேவனுடைய சபையின் ஐக்கியம் உன்னை மறுரூபமாக்குகிற இடத்திற்கு கொண்டு போகும். 5, விசுவாச வாழ்க்கை, விசுவாசம் உன்னை மறுரூபமாக்குகிற இடத்திற்கு கொண்டு போகும். இந்த 5 காரியங்களை சொன்னேன். ஆனால் எல்லாம் பிரசங்கம் பண்ண முடியாது. 1 மாத்திரம் உங்களுக்கு சொல்றேன், கர்த்தருடைய வார்த்தையை நீங்கள் கேட்க வேண்டும். ஆமென். ஏன்னா இது கஷ்டமான சப்ஜெக்ட். நான் பேசுற சப்ஜெக்ட் ரொம்ப கஷ்டமான சப்ஜெக்ட். கர்த்தருடைய வார்த்தையை கேட்கும். இது அவ்வளவு சொல்ல. ஏன்னா நம்ம இவ்வளவு நாளும் உலக ஜனங்க பேசுறத காதுல கேட்டு 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 நம்ம ஆவியில அதை ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிறோம், உலக ஞானம். 2வது, மாம்சம் பேசி 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 அதை ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிறோம். இப்போ உங்க இருதயத்துல ஃபுல்லா என்ன இருக்கு தெரியுமா? மாம்சத்தின் சத்தமும் உலகத்தின் சத்தமும் பிசாசின் சத்தமும். எவ்வளவு இருக்குது உங்க ஆவியில? உங்க ஆத்மால எவ்வளவு இருக்குது? எவ்வளவு சதவீதம் இருக்கு தெரியுமா? நீங்க வாங்க, நான் டெஸ்ட் பண்ணி உங்க கையை பிடிச்சி டெஸ்ட் பண்ணி சீட் எழுதி கொடுக்குறேன். ஒரு அரை மணி நேரம் நீங்க உங்களை பேசினா இந்த ஆவிக்குள்ள என்ன சத்தம் இருக்குது நான் கண்டுபிடிச்சிட்டேன். அரை மணி நேரம் பேசணும். சில வாக்கிங்ல பேசிட்டு இருக்கிறாங்க. ரசம் வைக்கிறதே 2 மணி நேரம் பேசுறாங்க. ரசம் வைக்கிறது. அப்ப இந்த அம்மாவுடைய சத்தம் என்னவா இருக்குன்னா உலக சத்தம் தான். ரசம் வைக்க எங்க கேளு, 10 நிமிஷத்துல சொல்லி கொடுத்துருவேன். நானே சீடி கூட காமிச்சிருவேன். அதுக்கு ஒரு பெரிய புளிய கரைச்சி அதை போட டப்புன்னு அடிக்கும். அதுதான் ரசம். இது ஒரு பெரிய கதையா 2 மணி நேரம். தயிர் சாதம் கிண்டுறது அது ஒரு 3 மணி நேரம். இப்ப கேரட் இருக்கு, அது இது, இதுல இவ்வளவு போடணும், அதுல அவ்வளவு போடணும், இதுல இவ்வளவு போடணும். ஐயா காலேஜ் லெக்சர் மாதிரி பண்ணிட்டு இருக்கிறாங்க. 7 ரவுண்டு நடக்கிறாங்கன்னு வச்சுங்க. இதுங்க பின்னாடி நடந்தா நமக்கே பைத்தியம் முடிச்சு. அதுங்க பேசிட்டு போறத பார்த்தா, வீடு கட்டியா, சாஸ்திரம் பாத்தியா, சவனம் பாத்தியா, உன் வாசல எங்க வச்ச, அவனை போய் பாத்தியா, இவனை போய் பாத்தியா, இதுதான் பேசுறாங்க எல்லாமே உலகம். ஆண்டவருடைய பிள்ளைங்கிட்ட வந்து சொல்றாங்க, நீங்க பார்க்க வேண்டாம், நாங்க பாக்குறோங்கிறாங்க. சொல்றது யாரு? சித்தப்பா பிள்ளைங்க, பெரியப்பா பிள்ளைங்க, மாமன் பிள்ளைங்க. நீ ஒன்னும் பார்க்க வேண்டாம், நான் பார்த்து. சாவுல சிலர் வைராக்கியமா நின்னாங்க, சிஸ்டர்லாம் நின்னாங்க, நிறைய பேர் நின்னாங்க. ஆனா வீடு பால் காய்ப்புல சிலர் நிக்க மாட்டாங்க. கல்யாணம் இன்னும் சுத்தமா நிக்கவே மாட்டாங்க. பாசு பூ வைக்க போகணும், பூவை கையில கொடுத்து ஜெபம் பண்ணணும். பூவை ஆண்டவரே, இந்த பூ வாடாதபடி, ஆண்டவரே வதங்காதபடி, ஆண்டவரே இந்த பூ இந்த பொண்ணுடைய தலையில நிலைநிற்கட்டும் ஆண்டவரே. அது நான் வச்ச 5 நிமிஷத்துல பொத்துன்னு விழுந்து கிடக்கு.
அப்படி பூ வைக்கணும்னா 2 பூ வைக்கணும். ஒண்ணு இந்த பொண்ணு கூந்தல்ல ஒரு பூ, அந்த பொண்ணு இவன் காதுல ஒரு பூ வைக்கணும். ஏன்னா இவனுக்குதான் முடி கிடையாது, வச்சா அப்படி திரும்ப வேணா ஒரு கிளிப்பு போட்டு வைக்கலாம், அன்னைக்கு மட்டும் ஒரு 1/2 மணி நேரம் புடிச்சு போச்சுன்னு வைக்கலாம். என்னையா என்ன என்ன நடந்துச்சு, என்ன நடந்துச்சு உனக்கு? தேவன் உன்னோடு கூட பேச வார்த்தை எங்க? ஈவி பெரியார கல்யாணத்துக்கு கூட்டாங்களாம். ஈவி பெரியார், நான் கல்யாணத்துக்கு வர்றதுக்கு ரெடியா இருக்கிறேன், என்ன செய்ய போறீங்க? சமூக சீர்திருத்த கல்யாணமா? ஆமையா, சரி தாலி கட்டணையா? கட்டிடும். நீங்க எடுத்து கொடுப்பீங்களா? எடுத்து கொடுப்பேன், அதுல எந்த பிரச்சனையும் கிடையாது. அப்புறம் எல்லாரும் நீங்க செய்ய மாட்டேன்னு சொன்னாங்க. யாரு சொன்னது செய்ய மாட்டேன்னு சொன்னது? நான் எடுத்து கொடுக்குறேன், நீ தாலி கட்டு. சமூக சீர்திருத்தம். ஆனா 2 தாலி வேணும்னாராம். ஒண்ணு இந்த பொண்ண அவன் கட்டணும், இந்த பொண்ணுக்கு இவன் கட்டணும். அதான் சமூக சீர்திருத்தம். கிடக்கட்டுமே ஒரு தாலி கழுத்துல கிடக்கட்டுமே. நம்ம நாட்டுல பொண்ணுக்கு மாத்திரம் கல்யாணம் பண்ணது எல்லா அடையாளம் இருக்கு. நீங்க இப்படி பார்த்தா தெரியும், மொட்டி போட்டுக்குதா, அவ இது மேரேஜ், யாரும் பார்க்கவே மாட்டாங்க. தாலியா, கல்யாணம் ஆயிடுச்சு. ஐயாவுக்கு 50 வயசு வரையில் நம்ம இந்தியாவில சுதந்திரம் தான். யார் வேணாலும் பார்ப்பாங்க, யார வேணாலும் இவன் பார்ப்பான். கேட்டீங்களா? அவனுக்கு ஒரு மெட்டி போட்டு வச்சிருந்தா அந்த பொண்ணு பார்க்கணும், இவனுக்கு கல்யாணம் ஆயிருக்குது, இவனை பார்க்க கூடாது. இல்லைன்னா இந்த டிவி பிரச்சனையே வந்திருக்காது, செய்தி பிரச்சனை வரும். அவனுக்கு ஒரு தாலியை கழுத்துல தொங்க விட்டுருந்தான்னு வச்சுங்க, இந்த பையன் ஒரு பொண்ணையும் பார்க்க மாட்டான். எனக்கு தாலி தொங்குது, மனைவி கட்டின தாலி தொங்குது. நான் பேசுறது தப்பா பேசுறேனா? ஐயா, கர்த்தருடைய சத்தத்துக்கு நீங்கள் கீழ்ப்படிய வேண்டும். கர்த்தருடைய சத்தத்தை நீங்கள் கேட்க வேண்டும். நான் சொல்றது உங்களுக்கு சத்தியத்தை பேசுறேன். நம்ம நாட்டு வெள்ளைக்காரன் கரெக்டா செய்யலாம். அவன் இந்த ரிங் போட்டிருப்பான், அந்த பொண்ணு ரிங் போட்டிருப்பான். நான் போன பரவாயில்ல, ஆனா அமெரிக்கா அந்த மாதிரி தேசங்களுக்கு போனா நீங்க பப்ளிக்ல போகும்போது ரிங் போட்டே ஆகணும். அந்த ரிங்னா கல்யாணம் பண்ணிட்டீங்கன்னு அர்த்தம். நீங்க அங்க ஹோட்டல் வீட்டுக்கு போனா கூட யாரும் உன்னை பார்க்கவும் மாட்டாங்க, பேசவும் மாட்டாங்க. ஒரு சேஃப்டி. அவங்களும் ரிங் போடணும், இவங்களும் ரிங் போடணும். அது நல்லதுதான். பாஸ்டர் இங்க ரிங் போட்டு வர்றாரு, பிரான்ஸ்காரன் எவனும் இங்க ரிங் போட்டு வரல, ரொம்ப டேஞ்சர், அதெல்லாம் சொல்ல வரல. தேவனுடைய பிள்ளைய இந்த நாளின் கால வேளையில இந்த தேவனுடைய சத்தத்தை காட்ட 100% உங்கள் ஆவியில, ஆத்மாவில, எண்ணத்துல, உணர்வுல இடம் கொடுப்பீர்களானால் உங்களுக்குள்ள இருந்து எழுப்புகிற உலக சத்தம், உங்களுக்குள்ள எழுப்புகிற மாம்சத்தின் சத்தம், உங்களுக்குள்ள இருந்து எழுப்புகிற பிசாசின் சத்தம் அழிக்கப்படும். தேவ சத்தம் உங்களுக்குள்ள மேலோங்கி நிற்கும். என் வார்த்தைகளை கேட்டு அவைகளின்படி செய்கிறவன் எவனோ அவன் கண்மலையில் தன் வீட்டை கட்டுகிற புத்தி உள்ள மனுஷனுக்கு ஒப்பிடுவேன். ஹல்லேலூயா. ஆண்டவருடைய சத்தத்தை நீங்க கேட்கணும்யா. நீங்க எதுக்கு இப்ப உட்கார்ந்து இருக்கிறீங்கன்னா, கர்த்தருடைய சத்தம் உங்களை நோக்கி வந்து கொண்டிருக்கிறது. ஆமென். கர்த்தருடைய சத்தம் உங்களை நோக்கி வந்து கொண்டிருக்கிறது. கர்த்தருடைய சத்தம் வல்லமை உள்ளது. 2 பேதுருவின் புத்தகம் 1ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம், சங்கீதங்களின் புத்தகம் 119ஆம் சங்கீதம் 9ஆம் வசனம், சங்கீதங்களின் புத்தகம் 119ஆம் சங்கீதம் 105ஆம் வசனம் வாசிக்கலாம். அதிக உறுதியான தீர்க்க தரிசன வசனமும் நமக்கு உண்டு. பொழுது விடிந்து விடிவெள்ளி உங்கள் இருதயங்களில் உதிக்கும் அளவும் இருளுள்ள ஸ்தலத்தில் பிரகாசிக்கிற விளக்கை போன்ற அவ்வசனத்தை கவனித்திருப்பது நலமாயிருக்கும். நீ ஆண்டுடைய வசனத்தை மட்டும் கவனிச்சு மனுஷன் பின்னாடி போக மாட்டேங்க. நல்லா புரிஞ்சுக்க. கடைசி காலம் குறிப்பிட்டுலாம் தரிசனம் பண்ண முடியாது. கர்த்தருடைய வேதம் உங்கள் கரத்துல இருக்கிறது. பிரச்சனை வந்த உடனே வீட்டுக்குள்ளே கதவை பூட்டி லைட்டை போட்டு பைபிளை வாசிங்க. வேற எங்கேயும் போகாதீங்க. அங்க ஒருத்தர் தீர்க்க தரிசனம் சொல்றாரு, அங்க ஒருத்தர் வல்லமையானவர் வந்திருக்கிறாரு, அங்க ஒருத்தர் ஜெபம் பண்றாரு. நீங்க சொல்லணும்,
ஏசு என் கூட இருக்கிறாரு. Hallelujah. அவர் என்ன கைவிட்டுட்டானா நான் அவன் கூட வரேன். Amen. அங்க வரேன். அவர் என்ன கை விட்டுட்டாருன்னு வச்சுக்கோ, என் ஜெபத்தை அவர் கேட்கலன்னா நீ கூப்பிடுற இடத்துக்கு நான் வரேன். நீ கூப்பிடுற இடத்துக்கு வரேன். இன்னொன்று, என் ஜெபத்தை கேட்காத ஒருத்தர் எனக்கு தேவையில்லை. போ, நான் சொல்றது தப்பா ரைட்டாயா? நான் கல்ல உளுந்து கும்பிட்டு கிடந்தேன். இந்த கல்லு கை கொடுக்கலன்னா ஏசுநாதருக்கு வந்துட்டேன். ஏசுநாதர் சபைக்கு வந்து ஒருத்தன் சொல்றான், அங்க வா இங்க வாங்குறான். இந்த ஏசுநாதர் எனக்கு வேண்டாம், போயா. ஏன் ஜெபத்தை கேட்டு எனக்கு உதவி செய்யாத இயேசு எனக்கு என்னத்துக்கு நான் கேட்கிறேன். ஏன் ஜெபத்தை கேட்டு எனக்கு அற்புதம் செய்யாத ஒருத்தருடைய சபை எனக்கு என்னத்துக்கு கேட்கிறேன். ஏன் சபையில் அற்புதம் நடக்காதா? ஊர் சுத்தினா தொலைஞ்சீங்க. ஆமா, மனுஷனே பார்த்துட்டு இருப்பான். அந்நிய பாஷையெல்லாம் பேச பிரயோஜனமே இல்லை. அதுக்கு நீ இந்துவாவே போயிடலாம், சாமியாருக்கு முன்னாடியே போலாம். நான் என் வார்த்தைகளை கேட்டு அவைகளின்படி செய்கிறவன் கண்மலையின் மேல் தன் வீட்டை கட்டுகிற புத்தி உள்ள மனுஷனாயிருக்கிறேன். அருமையான அவன்தான் கண்மலையின் மேல் கட்டப்பட்டவன். மணலின் மேல் கட்டப்பட்டவன் யார் என்றால், என் வார்த்தைகளை கேட்டு அவைகளின்படி செய்யாதவன் எவனோ அவன் மணலின் மேல் தன் வீட்டை கட்டுகிறான். அவன் இழந்து போகிற ஒன்று தேவசாயல். பாயிண்ட்குள்ள வரணும். நீ அப்படி இப்படிதான் போயிட்டு இருந்தீங்கன்னா தேவ சாயலை இழந்து விசாசு உங்களுக்குள்ள வந்து அவன் பிரசங்கம் பண்றவன் தேவ மனுஷனான உங்களுக்கு என்னையா தெரியும்? அவன் பிரசங்கம் பண்ண எதுக்கு பிரசங்கம் பண்றான்னு உங்களுக்கு தெரியுமா? அவன் கை வச்சவன அவனுக்குள்ள இருக்கிற இருள் உனக்குள்ள வரும். அப்படியே அவனுக்குள்ள இருக்கிற இருள் அருமையான உனக்குள்ளே வரும். இப்ப என்ன ஆயிருந்தா புத்தியிலே தடுமாற்றம் உண்டாகிறது மாத்திரமல்ல, தேவ சாயலும் நஷ்டப்பட்டு போகும். இந்த growth, இந்த கீழ்ப்படிதல், கர்த்தருடைய சபையின் சட்ட திட்டங்களுக்கு கீழ்ப்படிய எப்ப நீ எதிர்த்து நிக்கிறாயோ அப்பவே டெவில் ஃபுல் அவனுக்குள்ள வந்துட்டார். வானத்தையும் பூமியையும் சர்வத்தையும் உண்டாக்கின தெய்வத்தை நாமத்தை பிரசங்கிக்க பண்ணுகிறவன் அருமையான வேதம் சொல்லுகிறது. அவன் தேவ தூதனை போல் இருக்கிறான். அவன் வேதம் சொல்லுகிறது அவன் தேவனுக்கு சமமானவன் என்று வேதம் சொல்லுகிறது. அவன் மேலே ஆசாரியன் அபிஷேகம் இருக்கிறது. அவன் வேதனை பற்றி ஒரு வார்த்தை சொன்னால் அப்படியே நடக்கும் ஐயா. அவன் வேதனைப்பட்டு அழுது ஒரு வார்த்தை சொல்லி நீ நல்லா இருக்க மாட்டேன்னு சொன்னா போதியா, அவன் சந்ததியை அழிஞ்சு போயிடுவான். நான் சொல்றேன், அது என்ன சொல்லல, எந்த ஊழியக்காரனா இருக்கு. ஆமென், ஹல்லேலூயா. எந்த ஊழியக்காரன் அவன் கஷ்டப்பட்டு பாடுபட்டு உழைச்சி ரத்தம் சிந்தி ஒரு சபையை கட்டி வச்சுக்கிறாயா? சபை கட்டுற சாதாரண காரியமா? ஊழியனா சாதாரண காரியமா? நேற்று கூட போய் பெருக்கி நானும் ஆதாம் தான் போய் எல்லாம் பெருக்கி சுத்தம் பண்ணி தீ வச்சுட்டு வரேன். இன்னைக்கும் சேரும். ஆதாம் வேலை வாங்குறது ரொம்ப கஷ்டம். அவன் முடியல, என்ன பண்றது? முடியாத அவனையும் கொண்டு போய் நான் எல்லா வேலையும் செய்வேன். இந்த அம்மா ஒண்ணும் முடியாது, இல்ல வயசாகி போச்சுல. அப்ப எல்லாம் யாரு உதவியா இருக்கணும்? பிள்ளைங்க உதவியா இருக்கணும். ஆமென். வயசான காலத்தில் சபை அப்படிதான். கர்த்தருடைய பிள்ளைகளே, நான் வேதனையோடு கூட சொல்லுகிறேன், நீங்கள் தேவ சத்தத்தை கேட்கிற இருதயம் இருந்தால் ஒரு காலம் தவறான பாதைக்கு போக மாட்டீர்கள். தேவ சத்தத்தை கேட்கிற உணர்வு இருந்தால் ஒரு காலம் தவறான சத்தத்தை கேட்க மாட்டீர்கள். தேவ சத்தம் உங்கள் உணர்விலே, உங்கள் எண்ணங்களிலே, உங்கள் சிந்தைகளிலே, உங்கள் ஆவியிலே தங்குவதாக. இயேசுவின் நாமத்திலே ஹல்லேலூயா. தங்குவதாக. ஆமென். வாசனம் தங்குவதா. ஒரு காலம் நீங்கள் தீமை செய்ய நினைச்சாலும் உங்களால் தீமை செய்ய முடியாது. தீமை செய்ய திட்டமிட்டாலும் தீமை செய்ய முடியாது. அவன் சொல்றான், யோசேப்பு சொல்றான், நீங்களா எனக்கு தீமை செய்றீங்க, தேவனும் கர்த்தர் எனக்கு நன்மை செய்தாரு. ஹல்லேலூயா. நான் உங்களுக்கு தீமை செய்ய மாட்டேன். ஆமென், ஆமென். இவன் வந்து நிக்கிறான், சாப்பாட்டுக்காக வந்து நிக்கிறான், பாக்குறான், குடியில கண்ணவன் உட்கார்ந்து இருக்கிறான், வந்து நிக்கிறான். கல்ல தூக்கி நின்னவன் நிக்கிறான், வந்து நிக்கிறான். கல்ல தூக்கி
போட்டவன் நிக்கிறான், வித்தவன் நிக்கிறாயா. போத்திபார் வீட்டுல அந்த போத்திபார் கூட 2 முறை விற்கப்பட்டான். வித்தம் வந்து நிக்கிறாயா, ஐயா அவனை டேபிள்ல உட்கார வச்சு வயிறார சாப்பாடு கொடுத்தாயா, அல்லேலூயா. அப்பா அம்மாவுக்கும் சாப்பாடு கொடுத்து விடுறாயா. இதுதான் மறுரூபமாக்கப்பட்ட சாயல். ஹல்லேலூயா. இதுதான் மறுரூபமாக்கப்பட்ட சாயல். ஆமென். இதுதான் மறுரூபமாக்கப்பட்டதான சாயல். இந்த சாயல் தான் உனக்குள்ளேயும் எனக்குள்ளேயும் 100% உண்டாக வேண்டும். ஆமென். அதான் பூரணமாக்கப்பட்ட ஒரு சீரியம். அப்படியே நாம் ஆண்டவரை நோக்கி பார்க்க நாம் முடிச்சோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என்னுடைய உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களை. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய ஐக்கியமும் இந்த காலவேளை ஆராதனையில் வந்த ஒவ்வொருவரோடும் விசேஷ விதமாயிருப்பதாக.